Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோமாச்சி சேனல். நம்ம கோமாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட கோமாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு நம்மளோட கோமாச்சி சேனலில் என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னா கிறிஸ்மஸ் வர்றதுனால கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பசங்க 2 பேரும் வந்து ப்ளம் கேக் சாப்பிட்லாமா, ரொம்ப ஆசையாக இருக்குன்னு கேட்டாங்க. சரி நம்ம வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம் ப்ளம் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். அதில் ஏற்கனவே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு எல்லாமே நம்ம அந்த கேக்கில் ஆட் பண்ணுறதுனால பசங்க வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு தான். அதுதான் இன்னைக்கு பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் வந்து ஓவன்லையும் பண்ணி காமிக்க போகிறேன், நார்மல் கேஸ் அடுப்புலையும் இந்த ப்ளம் கேக் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரெண்டு டின் இருக்குது. சர்க்கிள் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது. இந்த ரெண்டு டின்னில் தான் நான் இன்னைக்கு இந்த ப்ளம் கேக் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளம் கேக் எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுக்கிறேன். இந்த 1/4 கப் சுகர் வந்து இந்த கடாயில் போட்டுட்டு இதில் வந்து இந்த சுகரில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது. இப்போ சொல்லுடி கண்ணுக்குட்டி. தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுடி தங்கம். தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த சுகர் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா உருகும். நமக்கு உருகுனதுக்கப்புறம் அது வந்து நல்லா தேன் கலரில் நமக்கு கிடைக்கும். அது வர இந்த சுகர் வந்து ஆமாம் ஆமாம். எனக்கு ஒரு இது ஒருத்தவங்க 1/4 கப் சுகர்னு சொன்னாங்க. ஏன் ஏன்னா சுகர் என்னன்னா ஒரு கப்பில் சுகர் இருந்துச்சு, அது 1/4 வச்சு மிதிச்சிட்டேன். அதுவும் 1/4 கப் சுகர்னு சொன்னாங்க. ஒரு கப்பில் சுகர் இருந்தது, அதை 1/4 வச்சு மிதிச்சிட்டானா? 1/4 கப் சுகர். ஓ, இது காமெடியா? தண்ணி வந்து ஆட் பண்ணணும் தேவா, கொதிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணணும். அதான் அம்மா வந்து அங்கே வந்து 1/4 கப் சுகருக்கு 1/2 கப் அளவு தண்ணி வந்து பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பச்சை தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுகர் சிரப்பு வந்து அப்படி கட்டி ஆயிரும். அதுக்காக தான். ஓகேவா? ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும் இந்த சுகரில். பார், இப்போ நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆகுது பார், அப்படி உருகுது பார். தேங்காய் துருவல் மாதிரி இருக்கா? நம்ம போட்ட 1/4 கப் சுகர் வந்து நல்லா உருகி இந்த மாதிரி தேன் கலரில் வரணும். இந்த மாதிரி தேன் கலர் வந்த உடனே அந்த 1/4 கப் சுகருக்கு நான் 1/2 கப் அளவு தண்ணி வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். பாயில் ஆகிட்டு தண்ணி. இப்போது வந்து நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த என்னடா தங்கம் அதெல்லாம் உருகிட்டுலப்பா, அதான்ப்பா. பார்த்தியா சுகர் போட்டனா எப்படி இருக்கு பாரு, இப்போ நல்லா மெல்ட் ஆகி எப்படி இருக்கு பார்த்தியா? ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். பச்சை தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சுகர் சிரப்பு வந்து கட்டி ஆகிரும். கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அது எப்படி ஆட் பண்ணலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட சுகர் சிரப்பு வந்து நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போது இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். தெரிக்கும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட கேக்குக்கு வந்து நேச்சுரல் கலருக்காக தான் நான் வந்து சுகரை வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணி கேரமலைஸ் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பயந்துட்டியா? அது கொதிக்கிற தண்ணி ஊற்றிருக்கல, அதனால அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கேஸ் அடுத்து ஆன் பண்ணிவிட்டு கொக்கோ கோலா மாதிரி இருக்கா? அடுத்து நான் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் குட்டிப்பில்
ட்ரை ஃப்ரூட் ப்ளம் கேக்ல ப்ளம் தானே மெயின். இங்கே பாருங்க, இது செர்ரி, பாதாம், முந்திரி, பூசணி விதை, அப்புறமா உலர் திராட்சையில் கருப்பு திராட்சை, கிறிஸ்மஸ் பழம். எனக்கு வந்து அந்த மெயின் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து எனக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா இந்த கேக் பண்ணும்போது நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து இந்த கப்புக்கு 1 கப் அளவு எடுத்துருக்கேன். அம்மா அந்த கப் எடுங்க. அந்த கப், அந்த 1 கப் அளவு, அந்த பெரிய கப், இந்த 1 கப் அளவுக்கு நான் எல்லாமே எடுத்திருக்கேன் ஈக்குவலாக, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாம். இப்போ நம்ம அந்த சுகர் சிரப்பில் வந்து இது எல்லாத்தையும் போட்டுற போகிறோம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் இந்த சுகர் சிரப்பில் வேக விடலாம். நான் அலாரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கிறேன். தீயை வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு எல்லாத்தையும் இந்த சுகர் சிரப்பில் வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸு. நான் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, செர்ரி போட்டிருக்கேன், கருப்பு திராட்சை, கிறிஸ்மஸ் பழம், அப்புறமா பூசணி விதை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். டூட்டி ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்டி மட்டும் எனக்கு கிடைக்கல, நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் அது சேர்த்தாலும். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் பிடிச்சா கூட அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், இதோட நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் கூட, உங்கள் பசங்க விரும்பி சாப்பிட்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 மினிட்ஸ் அலாரம் வச்சுருக்கேன். இப்போது நம்ம அலாரம் வச்ச 5 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1/2 ஹவர் அப்படியே அந்த சுகர் சிரப்பில் வந்து ஊற விடணும். 1/2 ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து எப்படி பண்ணலாங்கிறத. நமக்கு வந்து சுகர் சிரப்பில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து கேக்குக்கு செய்கிறதுக்கு டின்னு வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டின்னில் வந்து ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சைடில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பட்டர் ஷீட் வந்து நம்ம இதில் வந்து போட போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து கேக் வந்து டீமோல்டு பண்ணி எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் கேக் வந்து நல்லாவே வரும். நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது உள்ளே போட்டுட்டு நம்ம நார்மல் கேக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் கீழே மட்டும் பட்டர் ஷீட் நம்ம வந்து போட்டால் போதும். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால சைடும் நம்ம பட்டர் ஷீட் போட்டால் தான் நமக்கு வந்து கேக் வந்து டின்னில் வந்து பேக் ஆகி வரும்போது ஒட்டாமல் வரும். அதுக்காக நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறேன். இந்த மாதிரி ஓரத்தில் இருக்க பட்டர் ஷீட்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒட்டுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேக் டின்னில் வந்து இந்த பட்டர் ஷீட் வந்து அழகாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி நான் வந்து பட்டர் ஷீட் வந்து கேக் டின்னில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து நம்மளோட கேக் டின்னில் வந்து இந்த மாதிரி பட்டர் ஷீட் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட கேக் டின் வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு மாவு வந்து அடுத்து ரெடி பண்ணலாம். அது எப்படிங்கிறத அடுத்து நான் கேக் மாவு செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரை வந்து இந்த பவுலில் போட்டுட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நம்ம வந்து விஸ்கு வச்சு அடிக்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து சாஃப்ட் ஆகும். பட்டரை வந்து நல்லா இந்த அளவுக்கு அடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். அதையும் இந்த பட்டரோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டென்ஸ் மில்க்கு 1/2 கப் போதும். நம்ம ஏற்கனவே 1/4 கப் சுகர் வேறு போட்டு அந்த சுகர் சிரப்பை வேறு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதனால் 1/2 கப் அளவுக்கு போதும். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் அலாரம் வச்சுட்டு
நல்லா இந்த பட்டரும் கண்டன்ஸ் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சாஃப்டியாக ப்ளஃபியாக வந்து நல்லா அடிக்கணும். அப்போ தான் நம்மளோட கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பொங்கி வரும் நம்மளோட கேக்கு. இப்போ பட்டரும் கண்டன்ஸ் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அடிக்கலாம். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பட்டரும் கண்டன்ஸ் மில்க்கும் வந்து ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து விஸ்கு வச்சு கலந்து விடணும். டைரெக்ஷன் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா கேக்கு வந்து நமக்கு வந்து ஒழுங்காகவே பொங்கி வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சுகர் சிரப்பில் வந்து ஊற வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாத்தையும் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மிக்சிங்கோட 1 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவை நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை விஸ்கு வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல். நான் கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இந்த மாதிரி நம்மளோட கேக் மாவு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு, அடுத்து அவனையும் வானலையும் நான் வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு கட்டியாக தான் இருக்கும், இதுதான் கரெக்டான நமக்கு வந்து பதம். நான் அடுத்து எப்படி ப்ரீஹீட் பண்ணணுங்கிறத, வானல் வந்து எப்படி ப்ரீஹீட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா அடிகனமான வானலாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த உப்பு வந்து நீங்கள் அடுத்த தடவை கேக் பேக் பண்ணும்போதும் இதே உப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ளேமை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஓவன்லேயும் ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அந்த டின்னை வந்து எப்படி கேக் டின்னை வந்து கேக் மாவை ஊற்றி இதில் வைக்கிறது, எப்படி வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்மளோட கேக் டின்னில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை வந்து நம்ம வந்து இந்த கேக் டின்னில் வந்து கொட்டிடலாம். நல்லா எல்லா மாவையும் இதில் வந்து கொட்டிட்டு ஒரு 4-5 தடவை வந்து இந்த கேக் டின்னை வந்து டேப் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதை எப்படி டேப் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கேக் மாவை நம்ம டின்னில் கொட்டினதுக்கப்புறம் ஒரு 4 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த ஏர் பபுள்லாம் இதாகி ரிலீஸ் ஆகி நமக்கு வந்து கேக்கு வந்து நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக பேக் ஆகும். நான் வந்து 2 டின்னுலேயும் கேக் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ ப்ரீஹீட் ஆனவுடனே நம்மளோட டின்னை வந்து அவனில் ஒரு இதுவும் வானலில் ஒரு இதுவும் நான் வச்சு எடுக்க போகிறேன். வச்சு எடுத்துகிட்டு வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வைக்கிறேன் என்னங்கிறத. இப்போ நமக்கு வந்து 10 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. நல்லா வானல் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இப்போ வந்து இந்த நம்ம ஸ்கொயர் டின்னை வந்து நான் வந்து இந்த வானலில் வைக்கிறேன். இந்த டின்னு வந்து சைடெல்லாம் வந்து வானலை வந்து டச் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பேனும் அந்த வானலும் தொடா மாதிரி இருக்கணும், இந்த சைடு கேப் எல்லாம் வந்து. அடுத்து இப்போது இந்த மூடி வச்சிடலாம். அப்புறமா நம்ம வந்து நம்மளோட இதை வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு
நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். 40 மினிட்ஸ் கழித்து எப்படி வெந்திருக்கு என்னன்னு காமிக்கிறேன். அப்பப்போ நீங்கள் ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட ஆகும்போது ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்துக்கோங்க எப்படி வெந்திருக்கா என்ன ஏதுன்னு. அடுத்து வந்து ஓவனில் வைக்கலாம் நம்ம. அடுத்து வந்து நான் ஓவன்லேயே நம்மளோட கேக் டின்னை வச்சுட்டேன். இது வந்து 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் ஆகும்போது நம்ம வந்து கேக் வந்து வெந்துட்டா என்னங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு டின்னை பொறுத்தும் ஓவனை பொறுத்தும் இருக்க அளவு வந்து டைமிங்ஸ் வந்து மாறும். 40 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு எப்படி வெந்திருக்கு என்னன்னு சொல்கிறேன், பார்க்கலாம். நம்மளோட ப்ளம் கேக்கு ரெண்டும் ரெடி ஆகிட்டு எனக்கு வந்து இந்த 2 கேக்கும் பேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து 45 மினிட்ஸ் எடுத்தது. இது வந்து இந்த கேக் வந்து நான் வந்து அவனில் பேக் பண்ணேன். இந்த கேக் வந்து நான் வந்து நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு வானலில் பேக் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தா நமக்கு வந்து கேக்கு வந்து இப்படி இந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நமக்கு வந்து கேக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. அதே மாதிரி இதுலேயும் இது பண்ணுறேன் பாருங்கள், 2 கேக்லேயும் ஒட்டவே இல்லை. நமக்கு கேக் வந்து நல்லாவே பேக் பண்ணியிருக்கு. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நம்மளோட பட்டர் ஷீட்டில் வந்து நல்லா ஆயில் பண்ணி நம்ம வந்து இது பண்ணதுனால நல்லாவே ஒட்டாமல் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. நான் வந்து இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கிறத எடுத்துகிட்டு இப்போ கவுத்தி போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி நம்மளோட கேக் வந்து இதாகிருக்கு அப்படின்னு. வாவ், செம சூப்பராக இருக்குது. இந்த பட்டர் ஷீட்டையும் நான் வந்து எடுக்கிறேன். பாருங்கள், நம்மளோட கேக்கு நல்லா சாஃப்டாக நல்லாவே வந்திருக்கு. நம்மளோட கேக்கில் வந்து முட்டையே ஆட் பண்ணலை. நல்லா ப்ளஃபியாக நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட கேக்கு. அடுத்த ஸ்கொயர் கேக் எப்படி வந்திருக்கு என்னென்னு நான் பார்க்குறேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட ஸ்கொயர் கேக்கும் நல்லாவே வந்திருக்கு, செமையாக வந்திருக்கு. நான் பட்டர் ஷீட்டை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த தடவை நமக்கு வந்து 2 ப்ளம் கேக்கும் சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட 2 ப்ளம் கேக்கும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வீட்டில் இந்த தடவை கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கு. நான் உங்களுக்காக கேக் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக. வாவ், செமங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக உள்ளே எல்லாம் நல்லா பேக் ஆகி நல்லாவே இருக்குது நம்மளோட கேக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது என்னென்னு. டட்டடாங், நம்மளோட ப்ளம் கேக் ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. செமையாக இருக்குங்க, நல்லா சாஃப்ட்டு, பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்குது. ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது இந்த கேக்கில். முட்டையே ஆட் பண்ணலை நம்ம, ஆனால் நல்லாவே சாஃப்டாக நமக்கு நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வந்திருக்கு கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குட்டீஸ் எல்லோரும். இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால எல்லாமே சேர்த்து சாப்பிடுவாங்க நம்ம பசங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு என்னன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ரெசிபியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை. பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.